என் பேர் நான் 2018 மெக்கானிக்கல் பாஸ் அவுட். நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் என்னோட சொந்த ஊர். கெரியர் கேப் இருந்ததுனால என்னால் எப்படி ஐடிக்குள்ளே போகிறது இந்த மாதிரி தெரில. அப்புறம் சாரை வந்து மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. 2018 மெக்கானிக்கல் பாஸ் அவுட். நான் காரைக்குடி அழகுச்சிட்டியார் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் மிஷின் ஆப்ரேட்டிங் ஃபீல்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஒரு இன்ஜுரினால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் கெரியர் கேப் இருந்துச்சு. ஒரு 2-3 வருஷம் நான் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியே எங்கேயும் போக முடியல இன்ஜுரி ஆனதுனால. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஐடி ஃபீல்டில் போனால் சரி, இப்போ ஒரு டெக்னாலஜி நல்லா க்ரோத்தாக இருக்குது, டெக்னாலஜி எப்படி டவுன் ஆகாது, சரி நமக்கு இப்போ இந்த ஐடியில் போனால் கெரியர் கேப்ன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2018 பாஸ் அவுட் வச்சு கெரியர் கேப் போகலாம். ஸோ நேர்மையாக போக முடியுமா அதை வச்சுட்டு? போகலாம் சார். நம்ம ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸு அப்புறம் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஓரளவு கொஞ்சம் டெவலப் பண்ணி. ஸோ வீட்டில் என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க? எல்லாருமே நான் ரொம்ப நாள் கழிச்சு கேப் இருக்கு, இனிமேல் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தப்போ வேலை கிடைச்சது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் ஐடிக்குள்ள நுழைய முடியுமாங்க? 2018 பாஸ் அவுட்டுங்க, 6 வருஷம் கேப்பு, நேர்மையாக வேலைக்கு போக முடியுமான்ட்டு 1008 கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதுக்கான பதில் தான் வந்து என் தம்பி கோபிநாத்துங்க. டெடிக்கேஷனாக அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ டெடிக்கேஷனுங்க, அப்படி படிப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன் கோபிநாத். இன்னும் நீ நிறைய சாதிக்கணுன்ட்டு. கோபிநாத் அரியலூருங்க, 2018 பாஸ் அவுட்டுங்க, ஏசி டெக் காலேஜை சேர்ந்தவருங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. தம்பிகிட்ட நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்லும்போது நான் மோட்டிவேட் ஆகுறேங்க. அவர் என்ன சொன்னார்னா வந்து நேற்றை வந்து என்னால் மாற்ற முடியாது சார், ஆனால் நாளைக்கு என்னால் உருவாக்க முடியல சார், நான் உருவாகுவேன் அப்படின்ற ஒரு வெறியோடு இருந்தாங்க. இன்றைக்கி அவன் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன், எதுவும் கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் சாரை வந்து மீட் பண்ணேன். இந்த மாதிரி 3-4 கம்பெனியில் நான் செலக்ட் ஆகல. இது வந்து எனக்கு 5வது கம்பெனி, இதுக்காக தான் நான் செலக்ட் ஆனேன்.